சிவா வந்து டவுன் ஸ்ட்ரீமில் 10 கிலோமீட்டர்லேயும் அப் ஸ்ட்ரீமில் வந்து 6 கிலோமீட்டர் ஸ்விம் பண்ணுறாரு. அவர் எடுத்துக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம். அப்போ வெலாசிட்டி ஆஃப் கரண்ட் என்னன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு டவுன் ஸ்ட்ரீம் ரேட் வேணும். அப்போ டவுன் ஸ்ட்ரீம் ரேட் வேணும்னா அவர் எத்தனை கிலோமீட்டர் போயிருக்காரோ அது எத்தனை டைம் ஹவர்ஸ் எடுத்துருக்காரோ டிவைட் பண்ணிக்கணும். ஸோ 10/2 இப்போ 5 கிலோமீட்டர் பர் ஹவரு. அப்ஸ்ட்ரீம் ரேட் வேணும்னா 6 கிலோமீட்டர் டிவைட் பை 2. இப்போ 3 கிலோமீட்டர் பர் ஹவர் கிடைக்கும். அடுத்து நம்ம வெலாசிட்டி ஆஃப் கரண்ட் பார்க்க போகிறோம். வெலாசிட்டி ஆஃப் கரண்ட் வேணும்னா 1/2 டவுன் ஸ்ட்ரீம் ரேட்டையும் அப் ஸ்ட்ரீம் ரேட்டையும் மைனஸ் பண்ணிக்கணும். வெலாசிட்டி ஆஃப் கரண்ட் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் பர் ஹவர்.